வணக்கம். யூனிவர்சல் செய்திகளுக்காக உங்கள் ரஞ்சித். பிக் பாஸ் செய்திகள். பிக் பாஸ் இல்லத்தில் முடியுமா என்ற சாக்ரிஃபைஸ்ட் சேலஞ்ச் டாஸ்க் நடைபெற்று வருகிறது. இதில் 7 ஹவுஸ்மேட்ஸுக்கும் 7 பாம்கள் நம்பர்ஸுடன் வீட்டுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். பஸர் அடிக்கும் போது பாம்பை கண்டுபிடிக்கும் போட்டியாளர்கள் அதில் எழுதியிருப்பதை செய்ய வேண்டும். அதன்படி முதல் பாம்பை ஏடிகே எடுத்தார். அதில் மைனா தன் தலைமுடியை அன்ஈவனாக கண்ணாடியை பார்க்காமல் வெட்டிக்கொள்ள வேண்டும். அதை செய்து முடித்தார் மைனா. இரண்டாவது பாம் ஸ்டோர் ரூமின் கதவின் பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதில் கொடுக்கப்படும் உடையை அணிந்து கொண்டு நோ மேக்கப், கண்ணாடியை பார்க்கக்கூடாது, தலையை சீவக்கூடாது என்ற சேலஞ்சை ஏற்றுக்கொண்டார் அசீம். நாளை பிக் பாஸ் வீட்டுக்குள் ஜிபி முத்து, சாந்தி, மாஸ்டர் ராபர்ட் மற்றும் அசல் கோலார் நுழைகின்றனர். ஒரு வாரம் தங்கி இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களைத் தொடர்ந்து நாளை மறுதினம் மற்ற போட்டியாளர்களும் நுழைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சினிமா செய்திகள். பாலிவுட் கிங்கான ஷாருக் கான் நடிப்பில் அடுத்து வெளிவர இருக்கும் பதான் படத்தின் ட்ரெய்லரை நடிகர் விஜய் வெளியிட்டார். நடிகர் விஜய் தான் நம்பர் 1 என தில்ராஜ் கூறியதை பற்றிய கருத்தை பற்றி போனி கபூரிடம் கேட்டபோது, அது அவரது மனநிலையை பொறுத்தது. என்ன பொறுத்தவரை கண்டென்ட் இல்லை என்றால் பொன்னியின் செல்வன், லவ் டுடே இவ்வளவு பெரிய ஹிட் ஆகியிருக்காது என்று கூறியுள்ளார். துணிவு படம் வெளியானதை தொடர்ந்து புதுச்சேரியில் நடுக்கடலில் அஜித் குமாரின் ரசிகர்கள் பேனர் வைத்தனர். கன்னடத்தில் வெளியான காந்தாரா திரைப்படம் ஆஸ்கர் விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. சிறந்த படம் மற்றும் சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருது பட்டியலில் காந்தாரா படம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சாந்தனு பாக்யராஜ், கயல் ஆனந்தி, பிரபு மற்றும் பலர் நடிக்கும் படம் ராவண கோட்டம். இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. இத்துடன் யூனிவர்சல் நியூஸ் நிறைவடைகிறது. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளுடன் மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சித்.